வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம எதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 வகையான டாஸ்க் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லிலேயே கடந்த 2021 நடைபெற்ற அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஹைகோர்ட்டுக்கான டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 24 டாஸ்கில் எது வேணாலும் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணலாம் டே டு டேயில். ஸோ இதில் டிசபிலிட்டிக்குன்னு தனியான ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ ஜென்ரலாக உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஜென்ரல்னால் எல்லாமே அதில் வந்துடுவாங்க. காமனாக உள்ள ஆல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு மட்டும் ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். மிச்ச டிசபிலிட்டிக்கு தனியான ஒரு டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து அடையாளம் காணப்பட்ட இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 24 டாஸ்க் இருக்குது. இதில் வந்து எந்த டாஸ்க்கு எந்த பேட்ச்க்கு வேணாலும் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் இதில் உள்ள டாஸ்க் படி நம்ம ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அடையாளம் காணப்பட்ட இந்த பணிகள் என்னென்ன பணிகள் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், மசால்ஜி, நைட் வாட்ச்மேனு, ஸ்வீப்பரு, சானிட்டரி ஒர்க்கரு, நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்களுக்கான அறிவிப்புன்றதை கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே அடையாளம் காணப்பட்ட பணிகளுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஷெடியூல் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வந்து செக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி மாவட்ட நீதிமன்றங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டை தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து உள்ள டாஸ்கஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம். மேஜையில் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்துதல் முதல் டாஸ்க்காக வந்து மேஜையில் உள்ள பொருட்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கான டாஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அறைகளை சுத்தம் செய்தல். 3வது டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா தரையை துடைத்தல். 4வது டாஸ்க் வந்து டிரைவிங். ஸோ இது வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்கவங்களுக்கு மட்டும் அக்செப்டபிள் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. விளக்கமாறு தயாரித்தல். அடுத்தது தூசி தட்டுதல் மற்றும் பெருக்குதல். வீட்டிற்கு தேவையான மாதாந்திர மளிகை சாமான்கள் பட்டியல் தயாரித்தல். மளிகை சாமான்களை அடையாளப்படுத்துதல். பைண்டிங். அப்புறம் வந்து காய்கறிகளை வெட்டுதல். புத்தகங்களை வகைப்படுத்தி அடுக்குதல். எடை பழுவான பொருட்களை தூக்குதல். கோலம் போடுதல். வங்கி செலான்களை நிரப்புதல். பணம் போடுவது, பணம் எடுப்பது. செய்தித்தாள்களை அடுக்குதல். சமைத்தல். பாத்திரங்களை சுத்தம் செய்தல். தோட்ட வேலை. அலமாரிகளை சுத்தம் செய்தல். துணிகளை துவைத்து காய வைத்தல். துணிகளை இஸ்திரி செய்து மடித்தல். கோப்புகள், காகிதங்கள், பொருட்களை வரிசைப்படுத்தி அடுக்குதல். வழக்கு கட்டுகளை அடுக்குதல். காஃபி, டீ தயாரித்தல். வீட்டில் மாவு அரைத்தல். சிற்றுண்டி. ஸோ 24 டாஸ்க்கு. இந்த 24 டாஸ்க்கு நீங்கள் வந்து இதுதான் எனக்கு தெரியும், உங்களுக்கு இது தெரியுமான்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு டாஸ்க் எப்படி எக்ஸாமினேஷன், நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இந்த கொஷின் தெரியுமா அப்படின்லாம் கேட்டுலாம் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இதில் குறிப்பிட்ட டாஸ்க்கு 3 டாஸ்க்கு ஒரு நபர்களுக்கும் 3 டாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 டாஸ்க்கும் மதிப்பெண்கள் வாரியாக பிரித்து அதாவது 70 மதிப்பெண்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்குது. இந்த மதிப்பெண்கள் இடையே எவ்வளோ எடுக்கணுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்கை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 70 மதிப்பெண்களுக்கு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. இப்போ எப்படி ரிட்டன் எக்ஸாமினேஷன் கட் ஆஃப் வந்து வச்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த டாஸ்க்குக்கும் தனித்தனியான மதிப்பெண்கள். ஒரு அறையில் வந்து உங்களை எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குதோ அதே மாதிரி ஒரு ரூமில் கொண்டே உங்களை எல்லாத்தையும் ஒரு ஹாலுக்கும் 20 நபர்கள், ஒரு ஹாலுக்கு வந்து 20 நபர்கள் அல்லது 10 நபர்கள் 15 நபர்கள் வந்து அலாட் பண்ணலாம். ஸோ அப்படி உள்ளே அலோவ் பண்ணும்போது அங்கே எக்ஸாம் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பாங்க. டைமர் வந்து டேபிளில் இருக்கும். ஸோ அந்த டைமர் படி தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு டாஸ்க்குக்கும் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடியே. பேட்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்னிங் 8 to 10:30 11 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச், அப்புறம் மதியம் 1:30 to அதுக்கப்புறம் ஒரு பேட்ச். ஸோ மொத்தம் இந்த பேட்சஸ் வந்து குறிப்பிட்ட கால அளவில் தான் வந்து வச்சுருக்காங்கன்றப்ப அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க்குக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமும், செகண்ட் டாஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட டைமு, தேர்ட் டாஸ்க்குக்கு வந்து குறிப்பிட்ட டைம். ஸோ 10 நிமிஷம் கூட இருக்கலாம். மேபி 30 நிமிடங்களில் இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அல்லது 45 மினிட்ஸ் அல்லது 1 hour. ஒரு பேட்சுக்கு வந்து 1 hour அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து டைம் ஷெடியூல் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அங்கே ஃபிக்ஸேஷன் தான். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சொல்லுவாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த டாஸ்க் தான் அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன எல்லாருமே அலோவ் பண்ணதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுத்தது பிறகு உங்களுக்கு இந்த டாஸ்க்குமே டேபிளில் ஏதாவது வச்சு உங்கள்கிட்ட இந்த டாஸ்க் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத அந்த டைமில் தான் சொல்லுவாங்க. ஸோ குறிப்பிட்ட இந்த 24 டாஸ்கில் கொடுத்துருக்கிறதும் செய்யலாம், அல்லது இதில் இல்லாதது கூட அங்கே செய்ய சொல்லலாம். மேபி இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க கொடுத்ததுனால நம்ம இதை வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறோம். மேபி இதை தாண்டியும் கூட என்ன ஸ்கில்லை வேணாலும் அவங்க செக் பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்கு நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்றதை நல்லா காது கொடுத்து கேட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ ஒரு டாஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி இப்போ வந்து இதில் 5th டாஸ்க் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து விளக்கமாறு தயாரித்தல்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அது வந்து வேறு மாதிரி வேறு கவுண்டிங் மாதிரி ஒரு ஒரு கம்பிகளை நிறையா கொடுத்து கூட இதை வந்து எத்தனை கம்பிகள் இருக்குன்னு என்ன சொல்லலாம். அல்லது வந்து சின்ன சின்ன பேப்பர்ஸ் வந்து அதை வந்து பண்டல் பண்ண சொல்லலாம். எது வேணாலும் அவங்க சொல்லலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த டாஸ்க்கு இதில் கொடுத்துருக்கிறது தான் சொல்லுவாங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட டாஸ்க் அப்படின்றத நம்ம ஒரு ஃபிக்சேஷனுக்கு வந்துடலாம். இதற்கு பிறகு இந்த 70 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ இருக்குங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட். அடுத்தது இன்டர்வியூக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படி ப்ராசஸ் நடந்ததோ அதே மாதிரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபைனல் ரவுண்டில் தான் ஃபைனல் சிவி ப்ளஸ் இன்டர்வியூன்றது போகும். அதனால் இந்த டாஸ்க்கை நல்லபடியாக வந்து பண்ணணும். பார்டர் மார்க்கில் உள்ளவங்களாம் இந்த டாஸ்க்கை வந்து நல்லா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போக முடியும். இதில் கொடுத்துருக்கிற 24 டாஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க் பொறுத்தளவுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. நீங்களும் செக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம சொன்னோம், இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, செகண்ட் டாஸ்க்கு, தேர்ட் டாஸ்க்கு 3 டாஸ்க் வந்து இருக்கும். இதை முடித்ததுக்கு பிறகு இன்சைடு நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு வே இருக்கும், அவுட் சைடு வெளில வரும்போது ஒரு வே இருக்கும். யார் என்ன கேட்டாலும் தயவு செஞ்சு வெளில உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் பேட்ச் போகிறவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எதனால் அப்படின்னா, நீங்களே அந்த டெஸ்ட்டுக்காக தானே போனீங்க. உங்களுக்காக வேலை கிடைக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் போனீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் போகிறவங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்க வேண்டியது, அவேராக இருக்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட் டேவாவது ஏதாவது ஒன்று லீக் ஆயிரும். இதுதான் பண்ணாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இதான் ஃபஸ்ட்டு பேட்ச் உள்ளே போகிறவங்களுக்கு ரொம்ப ரிஸ்கியான ஒரு இதுன்னே சொல்லணும். ஏன்னா என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரியாது. ஸோ அவுட் ஆஃப் கண்டென்ட் வந்து வெளியில் லீக் ஆச்சு அப்படின்னா செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் ஸோ அதையே கொடுக்கலாம், அல்லது வேறு டாஸ்க் கூட கொடுக்கலாம். அதில் ஒரு டாஸ்க் மட்டும் கொடுத்துட்டு பண்ணலாம். அது லீக் அவுட் ஆன மாதிரி தானே. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப அவேராக என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வேவும் எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு வேவும் இருக்கும். ஸோ உங்கள் நண்பர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை வெளியில் உள்ள நபர்களிடையோ என்ன டாஸ்க் பண்ணிங்கன்றதை இஷ்யூ பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் கூட இல்லை, அவுட் ஆஃப் கொஷின்ஸ்னே சொல்லலாம். அவுட் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். உங்களை விட அடுத்தடுத்த ரவுண்டு அடுத்தடுத்த நாள் வரவங்க வந்து இன்னும் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி அதையே கூட ரிட்டன் பண்ணலாம், அல்லது மறுநாள் கூட அதை கண்டக்ட் பண்ணலாம். அதனால் முதல் நாள், செகண்ட் டே, ஃபைனல் டே போகிற வரைக்கும் எந்த ஒரு நபரும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க, பண்ணுவீங்க. இருந்தாலும் ஒரு அலர்ட் தான். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்கில்லை வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு எஃபோர்ட்டாக போயிடும்ன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ இந்த 24 டாஸ்க்லேயும் என்ன டாஸ்க் வேணாலும் சொல்லலாம். இந்த 11வது டாஸ்க் பாருங்களேன், எடை பளுவான பொருட்களை தூக்குதல் அப்படின்னா வெயிட் லிஃப்ட்லாம் தூக்க சொல்ல மாட்டாங்க. ஒரு வாட்டர் கேன், தண்ணி கேன் இருக்குல்ல, ஸோ அந்த 20 லிட்டரோ 30 லிட்டரோ இருக்கிற கேனை வந்து தூக்க சொல்லலாம். தூக்கி கொண்டாந்து இந்த ஒரு டிஸ்டன்ஸில் 10 மீட்டர்ஸ் 5 மீட்டர்ஸில் இதை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த டாஸ்க் கொடுக்கலாம். அல்லது ஒரு டேபிளை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு டேபிள் வச்சுருந்துட்டு அதை தூக்க சொல்லலாம். வேறு இந்த மாதிரியான டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, செலான் ஃபில்அப் பண்ணுறது, இந்த மாதிரியான டாஸ்க் வந்து கொடுக்கலாம். ரீடிங் கூட வந்து கொடுக்கலாம். மேபி வந்து ஒரு வாசித்தல் திறனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போயே கூட ஒரு பேப்பர் கட்டிங்கை கொடுத்து இல்லை வந்து ஒரு இதை கொடுத்து ஸ்லைடை கொடுத்து இதை படிக்க சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றத வச்சுக்கலாம். அது மாதிரி மளிகை சாமான்கள் அடையாளம் காணுதல். ஸோ அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன திங்ஸுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும். டக்குன்னு வந்து கடலப்பருப்பு துவரம்பருப்புன்னு சொல்லிடக்கூடாது. அதை தொட அலோவ் பண்ண மாட்டாங்க. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தே இது என்ன திங்ஸ்னு வந்து கேட்கலாம். அல்லது வந்து டிஸ்பிளேயில் காட்டி இது வரிசைப்படுத்தி ஒரு 10 மளிகை பொருட்களை வரிசைப்படுத்தி இது என்னென்ன பொருள்னு எழுதுங்க, ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்து இதில் எழுதுங்க. தவறாக வந்து இல்லாததை எழுதுனீங்கன்னா மைனஸ் மார்க்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்கியான ஒரு டாஸ்க்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்றதை அங்கே உள்ளவங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். பக்கத்தில் உள்ள நபர்களையோ ஆப்போசிட்டில் உள்ளவங்களையோ நீங்கள் வந்து பார்த்து இந்த டாஸ்க்லாம் பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிறத கேட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நிறைய நபர்கள் வந்து அந்த ஸ்கில்லை வந்து வில்லேஜ் ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக வந்து வில்லேஜ்லேருந்து அடிப்படையாக உள்ள பேசிக்கான ஒர்க்கு தான். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே பாருங்களேன், ஸோ எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த டாஸ்க்லாம். ஸோ டவுனில் உள்ள சிட்டிஸில் உள்ள பசங்க வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கேஷுவலாக இந்த என்னென்ன திங்ஸ் கூட தெரியாது, அவங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் ஒர்க் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு இது வந்து ஒரு மைனஸாக இருக்கும். அவங்களும் இது நல்லா எஃபோர்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே வந்து நல்லபடியாக பண்ணிடணுன்னு தான் நம்மளும் வந்து சொல்கிறோம். தென் வந்து என்ன அப்படின்னா, நான் நேற்று சொன்ன விஷயந்தான், உங்களுக்கு இந்த பணிகள்லாம் செய்ய விருப்பம் இல்லை அப்படி என்றால்
தயவுசெய்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டே நீங்கள் அட்டன் பண்ண வேணாம். அதுதான் நான் திரும்பி திரும்பி நேற்று போட்ட வீடியோ சொல்கிறேன், இப்போயும் சொல்கிறேன். உங்களுடைய இந்த ஒரு இதனால் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு வேணான்னு சொல்கிறதுக்கு இப்போவே நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் வேற ஒரு நபருக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து கொடுங்க. ஸோ அதுதான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் அதுக்கு படித்து நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம். ஸோ இது வந்து அதிகாரி பணி கிடையாது, கீழ்நிலை பணி தான். சொல்கிற வேலையை செய்கிற வேலை தான். ஸோ என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். அதுக்காக தான் இந்த ஸ்கில் டெஸ்ட்டே வந்து வைக்கிறது. இது வந்து பண்ணுறீங்களா, உங்களுடைய இது எப்படி இருக்குது, ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அதை கூட நோட் பண்ணுவாங்க. இதில் ஒரு வேலையை சொல்கிறாங்க, இப்போ ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாய்லெட்லாம் ஒரிஜினல் டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு அந்த ஒரு இதை வச்சு அதில் ஏதோ கரை இருக்கிற மாதிரி இருக்குது, இதை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா யோசிக்கிறீங்களா, உடனே செய்கிறீங்களான்றதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நல்லா பாருங்கள். நீங்கள் வந்து சொன்னாங்கன்னா செய்கிற ஒர்க்கு தான்றதை நான் நேற்றையே சொல்லிட்டேன். அதனால் என்ன ஸ்கில்லு கொடுத்தாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அங்கே டஸ்ட்டே கூட இல்லாமல் இருக்கலாம், குப்பையை வந்து கொட்டிட்டு இதை க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு இதையா நானாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து மைனஸாக தான் போகும். அதனால் அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4ஆம் தேதியிலிருந்து நமக்கு இந்த டாஸ்க் அப்படின்றது, இந்த டெஸ்ட்டுன்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இது வந்து நடக்குது. ஸோ எஸ்ஆர்எம்மில் தான் நடக்குது. வேறு எதுக்கும் இன்ஸ்டியூஷன் யாருக்காவது போட்டிருக்காங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் மொத்தமாக அதில் எவ்வளோ எடுக்கணும், எது சேஃப் ஜோன் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.